பரந்தூர் பரந்தூர் பரந்தூர். சின்னரா சின்னரா பெரியரா. இப்படி சின்னராவா இருந்தத பெரியராவா மாத்தலாம்னு நினைச்சா, தட் மீன்ஸ் பரந்தூரா மாதிரி பரந்தூர் பண்ணலாம்னு நினைச்சா, எதுக்கு பரந்தூருக்கு பிளான் பண்றீங்க? பரந்தூர் இருந்தா போதும் அப்படிங்கிறாங்க. ஏங்க பரந்தூர் வேண்டாம், பரந்தூர் பரந்தூர் சொல்றீங்கன்னு கேட்டா, பரந்தூர் வந்துச்சுன்னா விவசாயம் பாதிக்கப்படும், பரந்தூர் வந்துச்சுன்னா நீர்நிலைகள் பாதிக்கப்படும், பரந்தூர் வந்துச்சுன்னா பரந்தூர்ல இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதனால பரந்தூர் வேண்டாம், பரந்தூர் போதும்னு தாவேகா சொல்லிருக்கு. சரிங்க, அப்ப பரந்தூர் பண்றதுக்காக லேண்ட் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்கல்ல, அதாவது தமிழ்நாடு அரசு பணம் கொடுத்து மக்கள் கிட்ட இருந்து அந்த லேண்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அங்க புதுசா பால் காய்ச்சி தமிழ்நாட்டுல குடியேறிய நீங்க, அதாவது தமிழ்நாடு அரசாக வந்த தாவேகா அரசு சொல்லிக்கிட்டு இருக்கேங்க, தப்பா எதை புரிஞ்சுக்காதீங்க. அந்த நீர்நிலைய பாதுகாக்க, அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க, அந்த மக்கள் கிட்டயே அந்த நிலத்தை எல்லாம் திருப்பி கொடுக்க போறீங்களா அப்படின்னு கீர்த்தனா கிட்ட கேட்டா, என்ன வெங்காயத்துக்கு நாங்க திருப்பி கொடுப்போம், என்ன வெங்காயத்துக்கு நாங்க மக்கள் மேல அக்கறை வச்சிருக்கணும்? கஜானா காலி, கஜானா காலி. ஐயோ, விஜய் என்ன பண்றாரு தெரியுமா உங்களுக்கு? அவர் கையில இருக்கிற காசையும் சொத்தையும் எல்லாம் வித்துதான் நமக்கு மக்களுக்கு திட்டங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்தாருலங்க, அது அவர் சொத்தை வித்துதான் கொடுத்துருக்காரு. உடனே நான் அணில்னோ என்ன தற்குறினோ திட்டிடாதீங்க, நான் இல்ல, நான் பேசல இது எதுவும். பாப்பா நீ சொல்லு, என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்க சொல்லு. அவர் கஷ்டப்பட்டு பிலிம்ல சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை மட்டும் தான் இப்ப எங்களுக்காக செய்யறாரு. இப்ப விஜய் பண்ற எல்லாமே அவருடைய சொந்த பணம். ஆமா, சொந்த பணம் தான். இப்ப என்ன 100 நாள் அவரால கஜானா ஃபில் பண்ண முடியும்? இது வரைக்கும் எந்த கட்சியாச்சும் அவங்க லேண்ட் எடுத்து மக்கள் செஞ்சாங்க சொல்லுங்க பாக்கலாம். இப்ப இடத்தை விட்டு தளபதி உங்களுக்கு செஞ்ச எல்லாம் உங்களுக்கு கிட்ட சொல்லுங்க. பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்திருக்காரு 1000 ரூபாய், அது போதாதா? இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாண்ட் சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஜெயலலிதா சரி, மக்களோட பணத்தை தான் மக்கள் செஞ்சாங்க.